2 லிட்டர் பால் யூஸ் பண்ணுறீங்க. அன்றைக்கி 1 லிட்டர் பால் 20 ரூபா 25 ரூபா வந்துச்சு. இன்றைக்கி 1 லிட்டர் பால் 50 ரூபா 55 ரூபா 60 ரூபா வந்துச்சு. 1/2 லிட்டர் பாலே 35 ரூபாய்க்கு ஓடி போச்சு. ஆவின் பால் 1/2 லிட்டர் பாலே 32 ரூபா, 1 லிட்டர்னா 64 ரூபா. 2 லிட்டர் பால் வாங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபா பாலுக்கே போகுது. ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பாலில் அன்னைக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாலில் ஒரு நாளைக்கு 30 ரூபா 1 லிட்டர் பாலில் மட்டும் நம்மகிட்ட எடுக்கலாம். அப்போ மாதத்துக்கு 900 ரூபா பாலில் மட்டும், மாதத்துக்கு 900 ரூபா, 12 மாதத்துக்கு கிட்டத்தட்ட 11,000 சில்லற ரூபா பாலில் மட்டும் போகுது. 5 வருஷத்தில் 55,000 60,000 ரூபா வெறும் பாலில் மட்டும். வேறு பொருள்லாம் இல்லை விட்டுருங்க, வெறும் பாலில் மட்டும் நம்மக்கிட்ட இருந்து இந்த அரசாங்கம் கொடுங்குற காசு 60,000 ரூபா மாதத்துக்கு. 55,000 60,000 ரூபா பாலில். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நம்ம அன்றைக்கி ஒரு மூட்டை அரிசி 700 ரூபா 800 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஒரு மூட்டை அரிசி 1,700 ரூபாலேருந்து 1,900 ரூபா 2,000 ரூபாவே தொட்டு போச்சு. அந்த அளவுக்கு நம்மகிட்ட ஒரு மூட்டை அரிசியில் மட்டும் நீங்கள் ஒரு நாளைக்கு 1 கிலோ யூஸ் பண்ணுறீங்க, அப்போ மாதத்துக்கு 30 கிலோ. ஆனால் நம்ம வந்து வெறும் 25 கிலோ தான் போட்டிருக்கோம். ஏன்னா ஒரு மூட்டை அரிசி 25 கிலோங்கிறதுனால 25 கிலோ அரிசியை போட்டிருக்கோம். 25 கிலோ அரிசிக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அன்றைக்கி 700 ரூபா 800 ரூபா ஆச்சு, இன்றைக்கி 2,000 ரூபா இருக்குது. அப்போ ஒரு மூட்டை அரிசியில் மட்டும் 1,200 ரூபா ஒரு மூட்டை அரிசியில் மட்டும் நம்ம மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எக்ஸ்ட்ரா. அப்போ 60 மாதத்துக்கு அதுவே கிட்டத்தட்ட 70,000 ரூபாய்க்கு மேலே அரிசியில் அது மட்டும் நம்ம கிட்ட கொண்டு அடிக்கலாம். பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா சமையல் எண்ணெய் நம்ம 2 லிட்டர் 3 லிட்டர் யூஸ் பண்ணுறோம். அன்றைக்கி 90 ரூபா 70 ரூபா விற்றுட்டு இருந்தது, இன்றைக்கி 180 ரூபா கோல்டு விண்டர், 180 190 கூட விற்கிது. அப்போ அதில் ஒரு 100 ரூபா ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் இப்போ எண்ணெயில் நமக்கு வந்து 100 ரூபா கொண்டு அடிக்கலாம். அப்போ 60 மாதம் அதுக்கு அதில் ஒரு 60,000 ரூபா. இப்படி ஒவ்வொன்றுத்துலேயும் சர்க்கரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் பில்லு அன்றைக்கி நம்ம 300 ரூபா 400 ரூபா கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ 1,500 ரூபா கட்டுறோம். அந்த 1,500 ரூபா நான் யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய பணம் போயிருக்கு. இப்படி ஒவ்வொன்றுத்துலையும் அன்றைக்கி நம்ம வீட்டு வரி ரொம்ப சாதாரணமாக கட்டிகிட்டு இருக்கோம், இன்றைக்கி 3 மடங்கு ஏற்றிட்டான் அந்த காசு. அப்புறம் நம்ம மாதாந்திர செலவு அன்றைக்கி 50 ரூபா 60 ரூபா தான் குடும்பத்தை நடத்துவோம். காய்கறி ஏன் அப்படி நம்ம ஏதாவது போட்டு நடத்துவோம். இன்றைக்கி 150 ரூபா 200 ரூபா 300 ரூபா இல்லாமல் குடும்பத்தை இந்த பொருளாக இல்லாமல் நம்ம மீன் வாங்கினோன்னா இன்றைக்கி 200 ரூபா மீன் போயிடும், அல்லது கறி வாங்கினோன்னா 200 ரூபா போயிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா உங்கள் கையிலேருந்து மட்டும் இந்த 5 வருஷத்தில் 60 மாதம், இந்த 60 மாதத்தில் 7,32,000 ரூபா உங்கள் கையிலேருந்து கண்ணுக்கு தெரியாமல் அன்னைக்கு இருந்த செலவுக்கும் இன்னைக்கு இருந்த செலவுக்கும் 7 லட்சம் ரூபா நம்மக்கிட்ட கொண்டாடிச்சிருக்கான். ஏதாவது உதவி செய்திருக்கானா இந்த திமுக ஆட்சியில்? பார்த்தா ஒன்றுமே கிடையாது. 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை தரேன்னு சொன்னான். என்ன பண்ணா? யாருக்கு கொடுக்குறான்? தகுதி இருந்தால் கொடுக்குறேன்றான். தகுதியை யார் நிர்ணயிக்கிறது? உங்களுக்கு தகுதி இருக்குதுன்னு நான் சொல்ல முடியுமா? உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவன் சொல்கிறான் உங்களுக்கு தகுதி இருந்தால் தான் துட்டு கொடுப்பான்றான். அதுவும் அந்த 5 வருஷத்தில் 3 வருஷம் கொடுக்கவே இல்லை, ஏமாற்றிக்கிட்டே இருந்தான். தரேன் ஏமாற்றிட்டான். எடப்பாடியார் சட்டமன்றத்தில் கேட்டார், மகளிர் உதவி தொகை தரேன்னு சொன்னியே கொடுத்தியா அப்படின்னு கேட்ட பிறகு 3 வருஷம் கழிச்சு இப்போ கடந்த 2 வருஷமாக அந்த கொடுத்துக்கிட்டு இருக்கான். யாருக்கு கொடுக்குறான்? எல்லாருக்கும் இல்லை, வீட்டில் இருக்கிற பெண்கள் இருக்கு. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க குடும்ப தலைவி, ரைட்டுங்களா? உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் அம்மா முதியோர் பென்ஷன் வாங்குறாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு கிடையாது. இதான் அவன் பார்க்குற தகுதி. அவனோட தகுதி என்ன சொல்கிறான்? வீட்டில் ஒருத்தருக்கு தான், நீங்கள் வீட்டில் 2-3 பேர்லாம் இருந்தால் நான் கொடுக்க மாட்டேன்றான். ஆனால் எடப்பாடியார் இப்போ தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2,000 ரூபா மகளிருக்கு உதவித்தொகை வழங்குவோம். இப்போ ஏற்கனவே நம்முடைய முதியோர் பென்ஷன் வந்து 1,200 ரூபா கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2,000 ரூபா கொடுப்போம். ஒருவேளை வீட்டில் கல்யாணம் ஆகி பெண் வந்து கணவர் இறந்துருக்கலாம், இல்லை கணவனால் கைவிடப்பட்டிருக்கலாம், அப்படி ஒரு பெண் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவங்களுக்கும் 2,000 ரூபா கொடுப்போம். ஒரே வீட்டில் இந்த மாதிரியான கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணு, குடும்ப தலைவி, அப்புறம் முதியோர், இப்படி யார் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் 2,000 ரூபா கொடுப்பேன் அப்படிங்கிற வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையாக இன்னைக்கு கொடுத்துருக்குறேன். ஆனால் இந்த ஆட்சி என்ன சொல்லிச்சு? நான் ஆட்சிக்கு வந்தால் கேஸை 500 ரூபாய்க்கு குறைப்பேன்னு சொல்லிச்சு. திமுக ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா? சொன்னார். ஆனால் இப்போ அதை குறைக்கவே இல்லை. ஆனால் எங்கே வந்து நிற்குது? இன்னைக்கு 970 ரூபா, 1,000 ரூபா. அதில் ஒரு 500 ரூபா நம்மகிட்ட கண்ணுக்கு தெரியாமல் கேஸில் நம்ம கேஸை வந்து இங்கே போடவே இல்லை. கேஸ் கணக்கு நம்ம இங்கே கொண்டு வரவே இல்லை. அதில் ஒரு 500 ரூபா. அப்போ அதில் ஒரு 500 ரூபான்னு ஆச்சு. மாதம் அதுவே வந்து 6,000 ரூபாய். ஒரு மாதத்துக்கு 500 ரூபானா ஒரு வருஷத்துக்கு 6,000 ரூபாய். 60 மாதத்துக்கு எங்கேயோ ஓடி போச்சு. அந்த கணக்கு நம்ம சேர்க்கவே இல்லை. அப்படிலாம் சேர்த்தா இன்னும் எகிரிடும் நம்ம.
இப்படி இங்க நம்ம கிட்ட நமக்கு கண்ணுக்கு தெரியாம இந்த அரசு நம்ம கிட்ட கொள்ளடிச்சு இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம வந்து ஆட்சிக்கு வரணும். வந்தா நம்மளுடைய எடப்பாடியார் தான் சொல்லியிருக்காரு, கேஸ் வந்து 3 சிலிண்டர் ஆண்டுக்கு 3 சிலிண்டர் வந்து நாங்க இலவசமா கொடுப்போம் அப்படின்னா பாத்துங்க. 3 சிலிண்டரா 3000 ரூபாய். அப்ப பாத்தீங்கன்னா 5 3 15,000 ரூபாய் கேஸ்ல மட்டுமே நமக்கு தரேன்னுட்டாரு. அதே மாதிரி வீட்டுல வந்து ஒருத்தருக்கு 2000 ரூபாய், ஒருத்தர் ஆள் இருந்தா கூட 24,000 ரூபாய் ஆச்சு மாசம் 24,000 ரூபாய். அது ஒரு 2-3 பேரா இருந்துட்டாங்கன்னா அது அப்படியே ட்ரிபிள். இப்படி இவ்வளவு பெரிய உதவிகளை இன்னைக்கு செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு படிச்சுட்டு வேலைக்கு போறா அல்லது வந்து காலேஜுக்கு போறாளா இருந்தா அவருக்கு ஸ்கூட்டர் மானியமா 25,000 ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்காரு. நம்ம வீட்டில் படிச்சுட்டு வேலைக்கு இன்னைக்கு வேலைலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான சூழல். நமக்குள்ள வேலைக்கு போக முடியல. அப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுறான் அப்படின்னா அவருக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுவதற்கு 75,000 ரூபாய் மானியம். ஒருவேளை வீடே இல்லாமல் இருக்கிறவங்க அவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடு இலவசமாக கட்டி தரப்படும். அதாவது அடுக்குமாடி குடியிருப்பும் உண்டு, அடுக்குமாடி குடியிருப்பு இல்லாமல் நிலமாக இருந்தாலும் அதையும் கட்டி தருவது. கிராமங்கள்லாம் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு கிடையாது, அங்கெல்லாம் நிலம் தான். அங்கே நிலத்தை வச்சு அவங்களுக்குலாம் கட்டி கொடுக்கும். இப்படி பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வந்துருக்காங்க. இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வருவதற்கு நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி வரணும். அதுக்கு எடப்பாடியாருக்கு நம்ம ரெட்டை இலையில ஓட்டு போடணும். இந்த அரசாங்கம் நம்மகிட்ட எப்படியெல்லாம் கொள்ளடிச்சிருக்குங்கிற விஷயத்த எங்களுடைய எடப்பாடியார் மக்கள்கிட்ட நேரடியாக போய் சொல்லி அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்களுக்கு புரிய வைங்க. இந்த ஆட்சி எவ்வளோ பெரிய குடும்பமான ஆட்சியாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கஞ்சா, எங்கே பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து, எங்கே பார்த்தாலும் கொலை, எங்கே பார்த்தாலும் கொள்ளை, எல்லாமே இதுதான். நீங்க டிஎம்க்கு போற அவங்க கிட்ட இவ்வளவு பேசினா கரெக்டா இருக்கட்டும். நம்ம அதெல்லாம் நீங்க வந்து பேசணும் இல்லையா, உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம் இல்லையா, உங்களுக்கு புரிய வச்சா நீங்க புரிய வைக்கணும். அதனால நீங்க வரக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சியா இருக்கணும். அதுக்கு நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் நீங்க மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுக்கு சொல்லணும், உறவுகளுக்கு எல்லாம் சொல்லணும். அதுக்காக தான். ஏன்னா இது எப்படி நம்ம கிட்ட கொள்ளடிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க வைக்கல சொல்லுவீங்க. அதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்றோம்.